ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரி. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் நன்றி வணக்கம். நாளை சந்திப்போம் சகோதரி. நன்றி நன்றி, எல்லாருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நாளுக்கான பாம்பு பொறுத்து சொல்லி நம்பர் இல்லைண்ணா. சரி தாருங்க, பாமுக பொறுத்து சொல்லி தாருங்கள். நன்றி வணக்கம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னு கதை சொன்னது இன்ட்ரெஸ்டா இருந்தது. கதை நல்லா இருக்கும், பூனைக்குட்டி கதை. எல்லாவற்றையும் அதே பிரச்சனை இருக்குத்தானே இருந்தது. கரெக்டா வாணி பாருங்களா, உடைய பாம பிரச்சல் 6000 என்னோட 6000 வாழ்த்துக்கள். 6000 640 30 3 இல்ல, 60 600 6000 கணக்குல சிக்கல் தான். 5099 நேற்று இன்றைக்கு 6000 இல்ல அவ சொன்ன 3 தானே வரும். 6 3 வரும். 3 தானே 6 3 6000 தானே. 10 100 1000 600 3 2 3 6000 6000 சரியோ? சரி சரி. என்னுடைய பாம பொறிச்சல் மூட்டு சிலர் கோல் மூட்டி விட்டு சண்டை பிடித்து விட்டு வேடிக்கை பார்ப்பார்கள். மூட்டு துணிகளை மூட்டி தைத்து உருப்படியாக்கி நான் பல உடுப்புகளை தைத்துள்ளேன். மூட்டு தாயத்தில் அடுப்பை மூட்டினால்தான் காலையில் தேநீர் கோப்பி தயாரிக்கலாம். அந்த நேரங்கள் அப்படித்தான் செய்தோம். மூட்டு தோல் மூட்டு முறிந்தால் பொருத்துவது மிக கடினம். இந்த தோல் மூட்டு இது உடைஞ்சா பொருத்துறது சரியான கஷ்டமா, பொருந்துறதும் வருத்தம். அந்த இது பொருத்தவர்களை உடைஞ்ச மூட்டு லாம்பு விளக்கை கொளுத்து திரியை தூண்டி விட்டு வெளிச்சத்தில் படித்ததுண்டு. தூண்டியல்னு ஒரு பதம் இருக்கின்றது. மூட்டு குதிரையின் கடிவாளத்தை மூட்டு என்று சொல்வார்கள். இந்த குதிரைக்கு இந்த கடிவாளம் போட்டு வண்டில் ஓட்டுவார்கள், சவாரி செய்வார்கள், அதை மூட்டு என்று சொல்வார்கள். மூட்டு பொருத்துற எலும்புகள் முறிந்தால் வைத்தியர் சத்திரை நீளம் பொருத்தி விடுவார். அவ்வளவுதான் நான் எழுதின மூட்டு. வணக்கம் வாணி. வணக்கம். பொறிச்சொல் 1020வது மூட்டு. எங்கள் வீட்டில் சின்ன வயதுல மாமியாக்கள் சொல்லுவினோம், கோல் மூட்டி பழகக்கூடாதுன்னு சொல்லுவினோம். என்னென்னா அங்க நடக்கிறத போய் நாங்கள் அப்பா வந்த அண்ணா அவன்கிட்ட சொல்லி போடுவோம்ன்றதுக்காக அவன் நெடுகவே சொல்லுவா, கோல் மூட்டுற வேலை செய்யாதேங்கன்னு சொல்லி. கோல் மூட்டுற பழக்கம் கூடாத பழக்கமா. மற்றது துணிகளை வெட்டி மூட்டித்தான் ஒரு உடுப்பை தைத்து முடிக்கலாம். ஒரு உடுப்பண்ட என்ன இன்னண்ட மிச்ச துணிகளை வச்சு பொருத்தி, அதாவது மூட்டி ஒரு கால் மிதி தலானி உரையல் தைத்த காலம் இருக்கிறது அன்றைய காலங்களில. இப்போதெல்லாம் வெட்டி போட்டு மிச்சத்தை மின்னுக்க போடுறதுதான் வேலை. மூட்டுதல் கோடை காலத்துல நாங்கள் அந்த கறிக்கட்டைகளை மூட்டி வெளியில் வச்சு, அதாவது சுட்டு சாப்பிடுவது, பாப்பாக்கு யூஸ் செய்து சாப்பிடுவது வழக்கம். நன்றி வணக்கம் வாணி. நன்றி வணக்கம். வணக்கம். உறவுகளுக்கும் திருநடாமோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, காலை வணக்கம் தானே கூறிக்கொண்டு, பாமுக பொறிச்சல் என்று மூட்டு என்னுடைய மூட்டு 1720 ஆகிறது. மூட்டு உடம்பில் உள்ள எலும்பு மூட்டுக்கள் இப்போதெல்லாம் பலரும் மூட்டு வலிகளினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மூட்டு வலி, கைகால் மூட்டு வலிகள் எல்லாம் தேய்மானமாகி எல்லாம் மூட்டுகள் எல்லாம் வலிக்க தொடங்கி இருக்கின்றது. துணிகளை ஒன்றோடொன்று பொருத்தி தைப்பதும் மூட்டுவது என்று சொல்லுவோம். கடைகளில் சாக்குகளை அந்த காலங்களில் சாக்குகளில் தான் அரிசி மூடை, சாக்கு மூடை, இந்த சீனி மூடை எல்லாம் வரும். அந்த சாக்குகளை வாங்கி அதை பிரித்து பிறகு எல்லாருமே ஜாயின் பண்ணி பெரிய படங்காக தைத்த ஞாபகங்கள் இருக்கின்றது. படங்காக பெரிய நீளமான சாக்குகளாக மூட்டி அதை நாங்கள் படங்காக பாவித்திருக்கின்றோம்.
மற்றது மூட்டு வலிகளை உடற்பயிற்சிகளினால் சரி செய்யலாம் என்பது எங்களுடைய இப்போதைய நாளாந்த நாங்கள் கடைப்பிடிக்கிறது மூலம் அறிந்து கொண்டோம். மூட்டு வலிகளையும் கையை தூக்கி தூக்கி ஆட்டும்போது எங்களுடைய வலிகள் கொஞ்சம் போகக்கூடியதாக இருக்கின்றது. அந்த காலத்தில் ஒரு பாடல் ஒன்று இருந்தது, காலை தோறும் அடுப்பு மூட்டி காப்பி அப்பம் தோசை சுட்டு கடை தெருவில் விற்று வந்தால் ஓர் கிழவி. ஞாபகம் இருக்கா அந்த பாட்டு? ஞாபகம் இல்லை. எனக்கு ஞாபகம். எடுத்த வேலை செய்வதற்கு அடுத்த வீட்டு பையனுக்கு சுட சுடவே கொடுத்து வந்தால் ஓர் அப்பம். எண்ணெய் வாங்கி தர சொல்லவே எண்ணாமல் சின்ன பையன் மாட்டேன் என்று மறுத்து விட்டான் மறுமொழியாய். மாட்டேன் என்ற பையனுக்கு அப்பம் தர மாட்டேன் என்று அப்பச்சட்டியை போட்டுடைத்தால் டொம் என்று. ஓட்டுத்தனம், நன்றி கெட்ட முட்டாள்தனம், நமக்குதவா நமக்குதவா தோழர்களே. அப்படி ஒரு பாட்டு அந்த காலத்துல படிச்ச பாட்டு இன்னும் மனசுல ஞாபகத்துல இருக்குது. காப்பி அப்பம் தோசை சுட்டு காலை தோறும் அடுப்பு மூட்டி அப்படின்ற ஒரு அந்த அந்த ஞாபகத்தில் வந்தது எனக்கு. மற்றது கோல் மூட்டுவார்கள் அநேகமாக. இந்த கதையை அங்கே சொல்லி கோல் மூட்டுறதால பல குடும்பங்கள் பிரிந்தும் இருக்கிறது. சண்டைகள், சின்ன பிள்ளைகளுக்கு சண்டைகள், பல குடும்பங்கள் இல்லாத கதையெல்லாம் கோல் மூட்டி மூட்டி சொல்லி சொல்லி அப்படியே அந்த இருக்கிறது மூட்டுதல். இவ்வளவுதான் நான் எடுத்த மூட்டு. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். மூட்டு 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 விடுறது அந்த பாட்டு உங்களுக்கு தெரியாது? எனக்கு கேள்விப்பட்ட ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்கு அந்த பாட்டு. அந்த பாட்டு ஞாபகம் இருக்கு. அடுப்பு மூட்டி காப்பி அப்பம் தோசை சுட்டு கடை தெருவில் விற்று வந்தால் அடுத்த வீட்டு பையனுக்கு சுட சுடவே கொடுத்து வந்தாள் ஓரப்பம். எண்ணெய் வாங்கி தர சொல்லவே எண்ணாமல் சின்ன பையன் மாட்டேன் என்று மறுத்து விட்டான் மறுமொழியாய். மாட்டேன் என்ற பையனுக்கு அப்பம் தர மாட்டேன் என்று அப்பச்சட்டியை போட்டு உடைத்தான் டொம் என்று. நன்றி கெட்ட முட்டாள் நமக்குதவா நமக்குதவா தோழர்களே. மாட்ட அப்பம் தர மாட்டேன் அந்த பொடியா அப்பச்சட்டி எடுத்து டொம்மட்டு போட்டு உடைச்சு விட்டுட்டாங்க. சரி சரி பாப்பா தாடி பிடிப்போம். இல்லைன்னா அது சின்ன காலத்துல படிச்ச பாட்டு. சோமசுந்தர புலவரும் இப்படி கதை பாட்டு எல்லாம் கூட எழுதினவர் முந்தி. அந்த கதை பாட்டு தான் முழுக்க வரும். அந்த ஒரு ஆள் கனவுல கதைச்சு கச்சோன்னு போய் கடைசி அந்த முட்டை விக்க போட்டு உடைக்கிறோம் வருது இல்ல. அதையெல்லாம் இப்படி கதை பாட்டு எல்லாம் கூட வெட்ட பாட்டு. தோட்டத்தின் மீது வெள்ள பசு ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை அதுலயே அந்த விஷயம் தெரிய வருது தானே ஒரு பாட்டுலயே. கைவீசு அம்மா கைவீசு கடைக்கு போகும் கைவீசு. பிள்ளைகளுக்குரிய பாட்டுகள் நிறைய பாட்டுகள் இருக்கு. அதெல்லாம் மறந்து என்ன மூட்டை பற்றி எல்லாரும் வினயமா சொல்லிருந்தோம். அந்த உடலிலையும் அந்த வைத்தியசாலையில் எந்த பக்கத்துல பார்த்தாலும் எல்லா இடமும் அந்த மூட்டு பக்கம்தான் எல்லாத்தையும் பொறுத்துவார்கள். மற்றது அது சின்னல்ல கூடுதலா அங்க பெரியவர்கள் என்று சொல்ல குறைவா இருக்கும். எங்களை பார்த்தளவுல சிறுவர்கள் தான் சொன்னோன்னா பேசுவினா போய் என்ன அங்க போய் கோல் மூட்டிட்டு வந்துட்டான்னு சொல்லி. ஆனா இங்க வந்து பார்க்கும் பொழுது ரெண்டு இல்ல சில இடங்கள்ல அப்படி பெரியவர்கள் தான் கோல் மூட்டுறார்கள். இங்க பெரிய இல்ல இளையவர்கள் சும்மா குறைஞ்சாக்கள் இல்ல, சரியான ஒரு வன்மத்தோடு இருக்கிறார்கள் சில இளையவர்கள் இங்கேயும். இளைஞர்களுக்கு முன்னேற்றமா வந்துட்டுதுன்னா மற்ற வேற பிள்ளைங்க அந்த பிள்ளைகளுக்கு அவரு வீட்டுக்கு அம்மா அப்பா வேற இதோ தெரியும் அந்த பிள்ளைகளுக்கும் அப்படி வருது. அதுக்கு வருது பழக்கம் தான். வீட்டுல சொல்லி கொடுக்கறத சொல்ற செய்யற அது இளையவர்களும் செய்ய. நீங்க லண்டன்ல பாக்கணும், உன்னாட்டில தெரியல. இங்க நிறைய இதானே போட்டியும் பொறாமையும் நிறைய பிள்ளைகளுக்கு இருக்குது அந்த குணம். பொய்யலை சொல்லி கொடுத்து பொய்யலோடைய வழக்குகள். சில பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லை, பெரிய பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லை. பாரம் போய் சொன்னா போய் சொல்லாம இருக்கணும் மண்ணும் இருக்குது. இது வீட்டுல அம்மா அப்பா பொய்யாவை வளர்த்தா அந்த பிள்ளை பொய்யா தானே வளரும். சொல்லி கொடுத்தா பொய் பிள்ளையில பொய் வளர்ந்துதானே வரும். அதுதான் வளருமா? ஆரம்பத்தில் இருக்கும் ஒரு அவவிடம் போய் கேட்பேன், எனக்கு ஒரு அதை வெட்டி தாங்கன்னு அதை கை மிஷின்ல தைக்கிறேன்னு சொன்னா அவ வெட்டி தந்தா எனக்கு எந்த பக்கம் தான் பொருத்துறான்னு தெரியாது.
அவகிட்ட கொண்டு போவன் கையை இதெல்லாம் சொல்லுவான், முதல் இந்த பக்கம் மூட்டு வேண்டுவான். அந்த மூட்டை அந்த ஞாபகம் வந்து எந்த பக்கத்துல இதுல இருந்து நாங்க சில நேரம் இந்த கைய வயசுலயும் பெருசா வெட்டி தந்தா நுனியில இருந்து மூட்டினா அது இஞ்சால கூட வந்துடும். என்ன அப்ப அவ சொன்னா நடுவுல 2 பொருத்தையும் பார்த்து இதுல முதல் அதுல ஒரு பின் குத்திட்டு தான் அப்புறம் இங்க இருந்து மூட்டுவோம் வந்து. எத்தனை பிளவுஸ் எல்லாம் நாங்க இடது பக்கத்தை வலது பக்கத்தாலேயும் வலது பக்கத்தை இடது பக்கத்தாலேயும் வச்சு தச்சு உருவி எல்லாம் அந்த ஓட்ட ஓடிச்சல எல்லாம் மூட்டி தானே முதல் போடுறது ட்ரௌசர். இப்ப அதை கழிச்சு போட்டு போடுறது ஃபேஷனா போயிட்டு தல்வாணி உரையெல்லாம் பல பல துண்டுகளால மூட்டி தல்வாணி உரை தச்சு. நானும் ஊர்ல அப்படி பழக்கம் இருக்கு. அந்த தலைவணி உரைகள் வந்து எல்லா துண்டையும் பொருத்தி நாங்க தைக்கிறது. எல்லா அதோட இந்த துணியும் பழைய பாவாடைகள் இருக்குதானே, சுருக்கு பாவாடை, அத அந்த சுருக்கை அவுட்டு போட்டு பாவாடை கொஞ்ச நாளைக்கு பாவிச்ச பிறகு அத தலாணி உரை தைக்கிறது உள்ளுரைக்கு. அப்படி எல்லாம் நேஷனல் தைச்ச இருக்குது, நான் காலங்கள். செஞ்சிருந்தேன். அப்பாட நேஷனல் இருக்குது பொடி அரசுக்கு, அதை பிடிக்க வெட்டி போட்டு உள்பெரியனா நான் தைச்சு கொடுத்துருக்கேன். வெட்டின மிச்ச துணிகள் எல்லாம் நிறத்த துணிகளையும் எடுத்து சின்ன சின்ன துண்டா வெட்டி சுருக்கி அதான் மூட்டி விட்டு அந்த மேசைச்சீலைக்கு ரவுண்ட் ரவுண்டா அந்த அது நடுநடுவுல நானும் செய்தேன். நான் அந்த ஐங்கோண வடிவத்துல வெட்டி போட்டு பொருத்தி அது கையால செய்தேன். கையால பொருத்தி அது ஊர்ல இருக்கு. இங்கேயும் ஜெசிகாக்கு அங்க கடையில ஏதோ கொடுத்தவியாம என்ன துணி என்ன ஒரு கப்போ நடத்த வெல்வெட் துணியில ஒரு துண்டு துண்டு சச்சதுரமா அவ எல்லாம் தானே கையால அவ்வளவு மூட்டி இப்பயும் நான் அந்த வாஷிங் மிஷினுக்கு பக்கத்துல அந்த மூடுறதுக்கு வச்சிருக்கோம். அந்த மூட்டுறது அந்த மிச்ச துண்டுகளை மூட்டுறதும் ஒரு அழகுதான் பாட்டிக்க. நன்றி. வேற மூட்டுக்கள் இருந்தா சொல்லலாம். நன்றி, வணக்கம். எனக்குள்ள மூட்டு என்ற மூட்டு வலிதான், கால் வலி 20-25 வருஷமா தொடர்ந்து அந்த மூட்டு வலி இருந்து கொண்டே இருக்கு. உங்களுக்கு இன்னும் சரியா இல்லையா ஜமலர்களே? ஊருக்கு போயும் நோ இருக்குதானே. இப்ப நான் நடந்து படியெல்லாம் ஏற மாட்டேன் தானே, சும்மா ஏறது வழியா ஏற மாட்டேன். இவ்வளவு யோகா செய்யறபடியே தான் ஓரளவுக்கு இப்ப நடந்து தெரியறதுக்கு இல்ல. கொஞ்சம் அந்த படியெல்லாம் மூண்டி எல்லாம் ஏற மாட்டேன். தூரம் நடக்கிறதுக்கும் கஷ்டம் தான். இப்ப நடக்க ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் இந்த முழங்காலுக்கு நோ. வாணி, நான் இந்த கிழமை செய்திகள் எடுத்து வச்சிருக்கிறேன் வாணி. எனக்கு அது செய்தி அனுப்பலாம இருக்கு, இருமல் வர்றபடியா பிரச்சனை இல்ல. அனுப்பல. அது பழசா போயிடும். வாரக்கிழமைக்கு நான் இப்ப இந்த புதுசாய வாரக்கிழமை அனுப்புறேன். நான் விடப்படுறேன் வாணி. எனக்கு நன்றி. சொன்ன மாதிரி தான் வாணி. அந்த தோல் மூட்டுன்னு அதான் நினைக்கிறேன். என்ற சில பேர் சொல்லி இன்னும் 2 தரம் 3 தரம் செய்தாதான் பொருந்தும் உண்டு. அதால நான் வேணாமட்டே சொல்லிட்டேன். இப்ப திருப்பி பங்குனி மாதம் திருப்பி தந்திருக்கேன். திருப்பி ஆபரேஷனுக்கு நான் என்ன செய்யறேன்? எனக்கு நான் என்ன செய்த உதவியும் இல்லை. எனக்கு தோல் மூட்டு பொருந்துறது குறைவண்டுதான் எல்லாரும் சொல்லினா. சின்ன வயதுன்ற உடனே பொருந்திரும், வயது கொஞ்சம் கஷ்டம் தான். 2 தரம் 3 தரம் செய்த அப்புறம் சுகம் பண்ற உண்மை போய் எனக்கு தெரியல. பொருத்த உடனே சரியான கஷ்டம் ஒரு பொருத்துறாங்க. பெரிய அடிபாடும் இல்லை. என்ன நன்றி. இதுல லவங்கம் என்றால் என்ன? கராம்பா கருவாப்பட்டை. லவங்கத்துல வாணி கருவாப்பட்டையில ஒரு கருவாப்பட்டை உண்டு, லவங்கம் உண்டு. லவங்கம் தடிப்பா இருக்கும், அது அந்த பிரியாணிக்கு போடுறது. கருவாப்பட்டை மற்ற சும்மா கறிகளுக்கு நாங்க இப்படி உடைச்ச உடனே போடலாம். அது லவங்கம் சரியான மரப்பட்டை. கராம்பையும் லவங்கம் கராம்பத்தான் லவங்கம் மட்டும் சொல்லி பார்த்தேன். கராம்பையும் சொல்றாங்க, ஆனா அந்த பட்டையும் சொல்றாங்க, லவங்கம் பட்டையும் தான் சொல்றாங்க. ஆனா லவங்க தான் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். லவங்கம் பண்ணிட்டு கராம்பு தான் போட்டாரு. ஆனா லவங்க பட்டு என்னன்னு சொல்றதுன்னு ചോദിച്ചேன். இல்ல அது இருக்கு, பார்த்தனா அது இருக்கு. அப்படித்தான் லவங்கம் பண்றது இதுக்கும் இருக்கு, கராம்புக்கும் இருக்குது. அதே நேரத்துல கராம்புல மாதிரி தான் அதே மரம் தான் இது தடிப்பா இருக்கும். இந்த பிரச்சனை வானொலியில நடந்தது வாணி. என்னன்னு சொன்னா அந்த லவங்கம் அது நம்ம சொன்ன மாதிரி 2 தான் வருது. கராம்பும் 2 ஒன்றுதான். அது தடிப்பா இருக்கும். லவங்க மரம்னு தான் சொல்றாங்க. இப்ப லவங்கம் கராம்பா ரெண்டுக்கும் இருக்கு. லவங்கம் பட்டைன்றதுக்கும் இருக்குது, கராம்புக்கும் இருக்குது. லவங்கம் பட்டைன்றது கருவாப்பட்டை சொல்றீங்களா? கருவாப்பட்டைன்னா தடிப்பு, இல்ல தெரியும் எனக்கு. அது பட்டை அது பெருசாவும் இருக்கு. மற்றது நாங்க வாங்குற ஸ்லோனான் தானே மெல்லிசு. லவங்கப்பட்டை வேற, கருவாப்பட்டை வேற. சுருளா இருக்கிறது கருவாப்பட்டை, லவங்கப்பட்டை பெரிய பெரிய பட்டை. இல்ல லவங்கத்தை அவர்கள் கராம்பத்தான் அப்படி காட்டினார்கள். கராம்பையும் கராம்பு வேற. கராம்பு வேற. ஆனா அவங்க லவங்கம் பட்டா நேற்று ஒரு வீடியோல பார்த்தேன்.
அதான் கேட்குறேன். அந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டு எனக்கு. நாங்கதான் கருவான்றோம். ஆனா அவங்க ரெண்டுக்கும் அந்த இந்தியாவுல அப்படி சொல்றது அவங்க இல்லை. அப்படிதான் சொல்றாங்க. ஆனா இப்ப ஒரு நிகழ்ச்சியை நேற்று தமிழ்ல விளையாடு, சரியா? அது பார்க்குறேன் நான். அது நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது தமிழ் தான். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு நல்ல தமிழ். ஆனா அதுல வருது செருக்குன்றதுக்கு பதிலா செருக்கு கிடந்தது, சரியா? ரூனா பிள்ளை அவங்களுக்கு ரூனா வராது. இல்ல அப்ப அந்த தொகுப்பாளர் அவர் பெரிய ஒரு உங்களுக்கு தெரியும் அவரை. அந்த தமிழ் தான் செய்யற தமிழோட விளையாடு நல்ல நிகழ்ச்சி அது. அதுல இந்த பிள்ளைகள் செருக்குண்டான்னு சொல்லுதுகள். ஆனா அதுல வருது எழுத்துல சொருக்குண்டு. அவரும் அதை பார்த்துக்கொள்ள. அப்ப நான் ஜோதிச்சேன், இவரே லாயக்கு இல்லை இது நடத்துறதுக்கு. இவர் பிள்ளைகளை கிட்ட வந்து கேட்கிறாரு செருக்கு. இவங்க அது மாதிரி இந்த கறியை கரிண்டுவாங்க, அது மாதிரி கருப்பை கருப்புண்டுவாங்க, நீளத்தை நீளம் பண்ணுவார்கள். அந்த அந்த இதுல இன்னும் இந்தியாக்காரருக்கு சரி வரையில இல்ல. ஆனா இது ஃபைனலுக்கு போற ஒரு நிகழ்வு, ஃபைனல் வரைக்கும் போகுது அந்த தமிழ். அப்ப அவரே செருக்க வந்து சொருக்கு இதுல போய்க்கல. இப்ப பிள்ளைகள் என்னண்டு படிக்கிறது எழுத்து போடுறவர்ல பிள்ளைய பொள்ளைன்னு சொல்லினோம் மாணி, பிள்ளைய பொள்ளைன்னு சொல்லினோம், பொண்ணு பிள்ளை பிள்ளை பிள்ளைய பிள்ளை பிள்ளைன்னு சொல்றோம். பிள்ளை தமிழ் பாடுகிறேன் ஒருவர் பாடின அந்த பாட்டு பொண்ணு ஒருவர் பாடின பிள்ளை அந்த தமிழ் மலையாளிக்காரர்கள் பாடினா அவ்வளவுதான். கேரளாக்காரர் இல்ல அந்த பாடினவரும் அவர் கேரளா, பாடினவரும் அவர் தான். ஆனா கேரளா அவர் இங்கிலீஷ்ல பிள்ளையண்டா அந்த இதுதான் வரும் பிள்ளை. ஆனா இங்க ஒரு நிகழ்விலேயே ஒருவர் ஒரு பர்த்டே பார்ட்டியில பிள்ளை தமிழ் பாடுற இளையவர் சொன்னாரு, பிள்ளை தமிழ் பாடுறாரு, வாங்க வீட்டுக்கு போகப்பட்டுட்டு. அப்படி இருந்தது. நன்றி. சரி, நாங்கள் இப்பொழுது வாசிப்பர் மற்றும் ஒரே